ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில தேதி 5/11/2026. இன்று பௌர்ணமி திதி இரவு 7:20 வரைக்குங்க. இன்று அஸ்வினி நட்சத்திரம் காலை 10:08 வரைக்கும், பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது. இன்று மரண யோகம் சித்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வாரசூலை வடக்கு வடகிழக்கு, பால் பரிகாரம். கன்னி ராசிக்கு இன்று சந்திராஷ்டம நாள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். வாங்க, எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசிக்கு இன்றைய பொழுது எப்படி இருக்க போகுது? புதன்கிழமை, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அற்புதமான ஒரு நாள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த மேஷ ராசி அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். இது மிகவும் சிறப்பு. இன்றைய பொழுது பிரமாதமாக செல்லும். நாளுக்குடைய சந்திரன் ராசியில் அமர்ந்திருப்பது இன்னும் சிறப்பு. உங்களுடைய தாய் வழி சொந்தங்களாலும் அசையா சொத்துக்களாலும் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் இன்று எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த மேஷ ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால், தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு அமைதியான அற்புதமான ஒரு நாள். தொழில் ஒரு ஆர்ப்பாட்டமாக செல்லும். நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும். அது உங்களுக்கு மார்க்கெட்டில் போட்டி பந்தயம் இப்படி இருந்தாலும் கூட அதை தாண்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு விளங்குகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வழக்கத்தை விட இன்று சுமூகமாக செல்லும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பதவி உயர்வு, டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வரக்கூடிய சந்தர்ப்பம் இன்று இருக்கிறது. மற்றபடி 11இல் ராகு இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. 7:30 சனி நடந்து கொண்டிருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் 7:30 சனியினுடைய தாக்கம் இருக்காது. இன்றைய பொழுது கணவன் மனைவி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல சுபீட்சம் இருந்தாலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி பாக்கியாதிபதி உச்சம் பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருப்பவர்கள் தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காக காத்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு இந்த காலகட்டம், இன்றைய நாள் நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு நாள். மற்றபடி 5ல் கேது இருக்கிறது அப்படிங்கனாக்கா, பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளுக்கு கூட ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். மற்றபடி உங்களுக்கு பேசுவதில் எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் வளர்ச்சியை நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். போடுங்க, கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, விரிவாக்கம் பண்ணுங்கள்.
நல்ல வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. நீங்களே ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து சம்பாத்தியம்தான் குறிக்கோள் என்று, லாபம் குறிக்கோள் என்று நினைப்பீர்கள். ஏன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இருந்த போதிலும் உங்களை பொறுத்த வரலையும் எந்த ஒரு தொந்தரவுகள் இடர்பாடுகள் எதுவும் இருக்காது. சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லை. மாறாக மன சந்தோஷம் இருக்கக்கூடிய, குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை. மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பர்கள், இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக விளங்கப் போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.